Hi friends, welcome to Jinitha's lifestyle. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்திலே ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று கும்பகோணம் கடப்பா தான். இதை சாப்பிடணும் அப்படின்ட்டு நம்ம கும்பகோணம் வரைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டிலேயே சூப்பராக செய்யலாம் வாங்க. இப்போ இந்த கடப்பா பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நான் வந்து இந்த மாதிரி சின்ன கப்பில் ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி இதுக்குள்ளேயே போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் தனியாக வேக வச்சு எடுக்கணுனாலும் எடுத்துக்குங்க. இதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோன்னா நல்லா பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ இந்த கடப்பா பண்ணுறதுக்கு மெயினாக தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அது எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பல் முந்திரி, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து முந்திரிக்கு பதிலாக கசகசா கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து கடுகு உளுந்து போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளித்து விட்டு பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, ரொம்ப வதங்கிட்டு அப்படின்னா டேஸ்ட்டே மாறிடும். இது கூடவே பொடியாக நறுக்குன ஒரு தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஓரளவு வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி நான் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த கும்பகோணம் கடப்பா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் சூப்பரான காம்பினேஷன். ரொம்பவே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. இப்போ இதோட பச்சை வாசனை ஓரளவு போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நமக்கு இட்லி, பூரி, சப்பாத்திக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவணும் அப்படின்னா நமக்கு வந்து கும்பகோணம் கடப்பா ரெடி. இன்றைக்கி வந்து நான் இட்லிக்கு தான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.